ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பங்கரை விலாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தானுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி ரெண்டையுமே சேர்த்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்திக்கலாங்க. இந்த சுண்டலும் பச்சை பட்டாணியும் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 8 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ 8 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணுங்க. பட்டாணியும் நல்லா வெந்திருக்கணும். ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தாளிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல்ட்டு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல்ட்டு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடல் பருப்பும் கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமேல்ட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி ரெண்டையுமே சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி இந்த 2 கூடயுமே அந்த தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ அவ்வளோதானுங்க. நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.